வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். சூப்பரான நம்ம இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தூதுவளை ரசம். அதுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஒரு ஸ்பூன் ரசப்பொடி போட்டிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதுலேயே 2 காஞ்ச மிளகா போட போகிறேன். இதில் நம்ம தாளிப்புக்கு சேர்க்கறது தான் ஹைலைட்டு. சூப்பரான மழைக்கேற்ற தூதுவளை ரசம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது ஒரு டம்ளர் அப்படியே எடுத்து நம்மளே கூட குடிக்கலாம். உடம்புக்கு சளி பிடிக்காமல் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபீவர் அந்த மாதிரி இருக்குது சொல்ல இந்த ரசம் செஞ்சு கொடுங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரசம் கூட்டியாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரசப்பொடி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதான் நான் அரைச்சி வச்சுருக்கேன் ரசப்பொடி. இதில் எதுவுமே நான் சேர்க்கலை. இதுவும் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாமே ராவாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஒரு டப்பா ஃபுல்லாக அரைச்சி வச்சுப்பேன். தேவையான அளவு ரசம் வைக்கிறப்பெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அந்த ரசப்பொடி ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ரசம் தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் என்னென்ன சேர்த்து இடித்து வச்சுருக்கேன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் நம்ம தூதுவளை கீரை இதெல்லாம் சேர்த்து நான் இடித்து வச்சுருக்கேன். இதை போட்டு நம்ம ஒரு வதக்கலாம். இந்த ரசம் சளிக்கு தொல்லைக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் பாருங்கள், நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இப்போ நம்ம இஞ்சியும் இந்த சளி தொல்லையை போக்கக்கூடியது தான். அதனால் நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி எல்லாம் சேர்த்து இடித்து வச்சதை நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் இப்போ இடித்து வச்சது சேர்த்தாச்சு. இதை ஒரு வதக்கலாம். நான் பேசுகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி கிராமத்து ஸ்டைலில் தான் இருக்கும். நாங்கள் கிராமத்தில் வளர்ந்தன்றதுனால எனக்கு அப்படியே பேசி பழகிடுச்சு. அதனால் கொஞ்சம் மிளகாய் தூள்னு வராது. நம்ம எம்பில் தான் படிச்சிருக்கேன், இருந்தாலுமே எனக்கு அந்த மிளகாய் தூள்ன்றது வராது. நம்ம பேச்சு வழக்குன்றது ஒன்று இருக்குல்ல, அது படி தான் வரும். எனக்கு அது அப்படியே பேசி பழகிடுச்சு கிராமத்து முறையில் பேசியே. அதனால் இப்போ நான் ஏதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. மிளகாத்தூள்னு சொல்கிறாங்க அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இங்கே பாருங்கள், நம்ம இஞ்சி நல்லா, பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரசத்தை ஊற்றி இப்போ கொதிக்க விட்டு இறக்கிடலாம். நான் ரசத்துக்கு என்னென்ன சேர்த்துருக்குன்றது வீடியோ போட்டிருக்கேன். சூப்பராக நம்ம ரசம் நுரக்கட்டி வரப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான தூதுவளை ரசம் இந்த மழைக்கு ஏற்றது அப்படியே எடுத்து குடித்து ஒரு டம்ளர் குடிக்கிறதுக்கு சூப்புன்னு